நாட்டில் டெங்கு நோய் காரணமாக உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 59 அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு நோய் ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. அந்த பிரிவு வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையில் 80,114 பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகளவான நோயாளர்கள் மேல் மாகாணத்தின் கம்பஹா மாவட்டத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கம்பஹா மாவட்டத்தில் மாத்திரம் ஆண்டின் இதுவரையில் 16,950 நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். அதற்கடுத்ததாக கொழும்பு மாவட்டத்தில் 16,021 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இது தவிர ஏனைய மாவட்டங்களான மாத்தறையில் 5,534 பேரும், கண்டியில் 5,437 பேரும், களுத்துறையில் 5,245 பேரும், ரத்தனபுரியில் 4,482 பேரும், காலியில் 4,430 பேரும் டெங்கு நோயினால் அதிகளவில் இனங்காணப்பட்டுள்ளனர். 2026 ஆண்டில் ஜூலை மாதத்தின் முதல் 23 நாட்களில் மாத்திரம் 24,739 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு கட்டுப்பாட்டு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. අද වන විට ඩෙංගු රෝගීන් 80,114ක් ජාතික ඩෙංගු මර්ධන ඒකකයට වාර්තා වෙලා තියෙනවා. දැනට මරණ 59ක් සිදු වෙලා තියෙනවා. ගම්පහ, කොළඹ, මාතර, නුවර, කළුතර, රත්නපුර, ගාල්ල, කුරුණෑගල, හම්බන්තොට, කෑගල්ල යන දිස්ත්‍රික්ක වලින් තමයි තවදුරටත් රෝගීන් වැඩි වශයෙන් වාර්තා වෙන්නේ. දැනට රෝහල් වල රෝගීන්ගේ තදබදයක් තියෙනවා. ඉතින් ඒ නිසා මහජනතාවගෙන් ඉල්ලා සිටින්නේ තවදුරටත් තමන්ගේ පරිසරය පිරිසිදු කර ගැනීමට දායක වෙන්න කියලා. மக்களின் வாழ்க்கையில் விளையாட்டை ஒரு கலாச்சாரமாக மாற்றுவதற்கு மனப்பாங்கு ரீதியிலான மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் அதிகரித்து வரும் வீதி விபத்துக்கள், இளைஞர் சமூகம் போதைப் பொருளுக்கு அடிமையாவது போன்ற தற்போதைய சமூக பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை தேடி ஆரோக்கியமான மற்றும் ஒழுக்கமுள்ள எதிர்கால சந்ததியை உருவாக்குவதற்கு சிறந்த பக்கபலமாக அமையும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் கீழ் 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீடுகளின் மூலம் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு மற்றும் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் குறித்த கலந்துரையாடலில் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். விளையாட்டை வெறும் போட்டிகளோடு முடித்துவிடாமல் மக்களின் வாழ்க்கையோடு இணைந்த ஒரு செயல்பாடாக மாற்ற வேண்டியதன் அவசியத்தை இங்கு சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, விளையாட்டுப் போட்டிகள் நடத்தும் போது விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை வெற்றியடைவது மட்டுமின்றி முழு சமூகத்திலும் விளையாட்டு தொடர்பில் எழுச்சியை ஏற்படுத்தும் வகையில் அவற்றை திட்டமிட வேண்டியதன் அவசியத்தையும் சுட்டிக்காட்டினார். மேலும் 2028 ஒலிம்பிக் விளையாட்டு விழாவிற்கு திறமையான விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை அடையாளம் காண்பது, பயிற்சி அளிப்பது மற்றும் வசதிகளை வழங்குவதன் மூலம் வெற்றி அடைவதற்கு அவர்களை தயார்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார். நீதியமைச்சர் அர்ச்சுன நாணயக்காரவிற்கு எதிராக எதிர்க்கட்சியால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதம் இன்று ஆரம்பமாகியது. பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பெரேரா இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை பாராளுமன்றத்தில் முன்வைத்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட சம்பவத்தின் போது கைதிகள் மற்றும் அதிகாரிகளின் பாதுகாப்பு தொடர்பிலான தமது பொறுப்பை உரிய வகையில் நிறைவேற்ற தவறியமை காரணமாகவே நீதியமைச்சருக்கு எதிராக இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. අද දින අධිකරණ සහ ජාතික ඒකාබද්ධතා අමාත්‍ය ගරු නීතිඥ අර්චන නානායක්කාර මහතාට එරෙහි විශ්වාස භංගත්වය පිළිබඳ යෝජනාව විවාදයට ගැනීමට නියමිත අතර මෙම විවාදයේදී ස්වකීය අදහස් ප්‍රකාශ කරන මන්ත්‍රීවරයන් විවාදයට භාජන වෙමින් පවතින විෂයයට පමණක් සීමා කරනු ලැබිය යුතු අතර අධිකරණයේ විනිශ්චයට භාජන වෙමින් පවතින හෝ අධිකරණයේ තීන්දුවට දීමට නියමිත තිබෙන යම් කාරණයක් පිළිබඳව සභාවේදී සිය අදහස් ප්‍රකාශ කිරීමෙන් වැළකී සිටිය යුතුය. පාර්ලිමේන්තු ස්ථාර නියෝග 91 උල්ලංඝනය කරමින් කටයුතු කරනු ලබන මන්ත්‍රීවරයන්ගේ ප්‍රකාශ අද දින හැන්සාඩ් වාර්තාවෙන් ඉවත් කිරීමටද කටයුතු කිරීමට සිදුවන ඇති බවත් තවදුරටත් දැනුම් දීමට කැමැත්තෙමි. මීගමුව බන්ධනාගාරය තුළ රැඳවියන් කණ්ඩායම් අතර ඇති වූ ගැටුම් හේතුවෙන් බන්ධනාගාර නිලධාරීන් සහ රැඳවියන් ඇතුළු පුද්ගලයන් 31ක් මියගොස් ඇති අතර 100කට වැඩි පිරිසක් තුවාල ලබා ඇති හේින්ද එමගින් අධිකරණ සහ ජාතික ඒකාබද්ධතා අමාත්‍යාංශයේ පවතින බන්ධනාගාර දෙපාර්තමේන්තුවේ අධීක්ෂණය සහ ආරක්ෂණ කළමනාකරණය පිළිබඳ බරපතල ගැටලු මතුවී ඇති හේින්ද රැඳවියන් අතර ගැටුම් බලක්වා ගැනීම සඳහා අවශ්‍ය පූර්වාක්ෂණ ක්‍රියාමාර්ග නොගැනීම යනාදිය බන්ධනාගාර පරිපාලනයේ දරුණු අකාර්යක්ෂමතාවයක් පෙන්눔 කරන හේින්ද අධිකරණ සහ ජාතික ඒකාබද්ධතා අමාත්‍ය නීතිඥ හර්ෂණ නානායක්කාර මහතා තවදුරටත් අධිකරණ සහ ජාතික ඒකාබද්ධතා අමාත්‍ය ධූරයේ කටයුතු නිසි පරිදි ඉටු කිරීම පිළිබඳ හැකියාව පිළිබඳ විශ්වාසයක් නොපවතින බවට මෙම පාර්ලිමේන්තුව யோஜனா කර இன்று மிகவும் முக்கியமானது ஒரு விவாதம் இந்த மன்றத்திலே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அதுதான் எங்களுடைய சகாவான அர்ச்சுன நாணயக்கார் அவர்களுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம். கௌரவ பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே, இதற்கு முன்னர் இந்த இடத்திலும் இந்த மன்றத்திலே இவ்வாறான நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் கொண்டு வருகின்ற போது, முன்னர் கொண்டு வரப்பட்ட போது
அன்றைய காலகட்டங்களில் இருந்த அமைச்சர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, பிரதமர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அனைவருமே அந்த 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 பிரேரணை கண்டு நடுங்கி அஞ்சி வீட்டில் தூக்கம் கூட வராது தவித்து கொண்டிருந்தார்கள் என்பதுதான் வரலாறு. அதாவது வீட்டில் படுக்க முடியாது, வீதியில் அமர்ந்திருந்தார்கள் என்பதும் கூட வரலாறாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்ததன் பிறகு வாக்கெடுப்பு நடக்கும் வரைக்கும் தெரியாது அவர்களுக்கு என்ன நடக்கும் என்றால் திடீரென்று அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் தாவுகின்ற, இந்த பக்கம் இன்று அந்த பக்கம் தாவுகின்ற பச்சோந்தித்தனமான வேலைகளை செய்த வரலாறு இந்த நாடாளுமன்றத்துக்கே உரியது. அந்த வகையில் சபா பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே, இன்றைக்கு எங்களுடைய அமைச்சர் ஹர்ஷன நாணயக்க அவர்கள் மிகவும் சந்தோஷமாக, மிகவும் கூல் டவுனாக இருந்து கொண்டிருக்கின்றார். ஏன்? வேறு எதுனாலும் அல்ல, இன்றைக்கு அவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானமாக இருந்த போதிலும் கூட அவர் எந்த விதமான கலக்கம் இல்லாது, எந்த விதமான பதற்றம் இல்லாது, எந்த விதமான அச்சம் இல்லாது மிகவும் சுதந்திரமாக சிரித்து விளையாண்டு கொண்டிருக்கின்றார். வேறு எதினாலும் அல்ல, அவருக்கு தெரியும் அவருடைய மனசாட்சி என்னவென்று. தனது அந்த மனசாட்சிக்கு ஏற்ப கௌரவ ஹர்ஷன நாணயக்கார் அவர்கள் எந்த விதமான குற்றங்களையும் இழைக்காத, அதே நேரத்தில் மற்றவர்களை பற்றி நினைக்கின்ற, மற்றவர்களுடைய வாழ்க்கையை நேசிக்கின்ற, அந்த நேசத்திற்கு ஏற்ப தனது செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற ஒரு நேசமுள்ள மனிதர். ஆனால் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், நாங்கள் எல்லாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த நாட்டில் கடந்த அந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை படுகொலை என்பது, அந்த சம்பவம் என்பது மிகவும் வருந்தத்தக்கது, மிகவும் கவலைக்கிடமானது. 30க்கும் அதிகமானவர்களுடைய உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு பறிக்கப்படுகின்ற பொழுது நிச்சயமாக அதை கேள்விப்பட்ட அடுத்த நிமிடமே தனது இரங்கலை, தனது மரியாதையை, தனது ஆழ்ந்த செயற்பாடுகளை வேகமாக முடக்கிவிட்டிருந்தார். எங்களுடைய 900 ஆரம்பித்த ஒரு விடயமாக நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். குறிப்பாக சுதந்திரத்துக்கு பின்னர் எமது நாட்டிலே முதல் கட்டமாக நீதி அமைச்சராக நிஷாங்க விஜயரத்ன அவர்கள் செயற்படுகின்ற போது 1983ஆம் ஆண்டு இத்தகைய ஒரு சிறைச்சாலையிலே தாக்குதல் சம்பவம் ஏற்பட்டது. அந்த சம்பவத்தின் மூலமாக குறிப்பாக எமது தமிழ் சமூகத்தைச் சேர்ந்த கைதிகள் 53 பேர் மரணித்திருக்கின்றார்கள். நேற்றைய தினம் கூட கருப்பு ஜூலை என்ற பெயரில் அந்த விடயத்தை நாங்கள் விவாதித்தோம். எனவே அதே போன்று மீண்டும் 2000ஆம் ஆண்டு பிதுனு வெவ என்ற அந்த சிறைச்சாலையிலே பட்டி வீரகோன் அவர்கள் நீதி அமைச்சராக இருக்கின்ற போது இத்தகைய துரதிர்ஷ்டவசமான ஒரு சம்பவம் நடைபெற்றிருந்தது. அந்த சம்பவத்தில் 12 வயது உரிய ஒரு சிறுவர் கூட கொலை செய்யப்பட்டிருப்பது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். 27 கைதிகள் உயிரிழந்தவுடன் மேலும் 17 பேர் கடுமையாக காயமடைந்தனர். அதேபோன்று இந்த சிறைச்சாலை தாக்குதல்கள் வரலாற்றை எடுத்து நோக்குகின்ற போது 2002 நாங்கள் அனைவரும் அறிந்த விடயம், கடந்த பாராளுமன்ற அமர்வின் போது கூட ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் குறிப்பிட்டிருந்தார், சிறையில் உள்ள காடையர்கள் பற்றி தனக்கு நன்றாக தெரியும் என குறிப்பிட்டிருந்தார். 2002 தங்கல்லை சிறைச்சாலை மோதலின் போது அப்போது நீதி அமைச்சராக இருந்த ஜோன் அமர்துங்க அவர்களுடைய அந்த காலப்பிரிவில் ஒரு சம்பவம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 2011ஆம் ஆண்டு அனுராதபுர
சிறைச்சாலையில் கைதியொருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அந்த சந்தர்ப்பத்திலே நீதி அமைச்சராக செயற்பட்டவர் இன்று தேசிய தலைவராக சொல்லப்படுகின்ற ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் தான் காணப்பட்டார். அந்த வகையில் உண்மையில் அரச பாதுகாப்புக்குரிய இடமாக சிறைச்சாலை இருக்கின்றது. அது சட்டபூர்வமாக பாதுகாக்கப்படுகின்ற ஒரு இடமாக இருக்கின்றபடியால் அதில் இவ்வாறான படுகொலை நடப்பது என்பது ஏற்க முடியாத ஒரு விடயம். ஆகவே அந்த விடயத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால், இனி வருகின்ற காலத்திலாவது இப்படியான தாக்குதல்கள் இல்லாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நீதி அமைச்சருக்கு அல்லது சிறைச்சாலைக்கு பொறுப்பாக இருக்கின்ற அமைச்சருக்கு இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். எமது நாட்டை எடுத்து பார்க்கின்ற போது சமூக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பார்க்கின்ற போது நேரடியான கலாச்சாரம், எதிர்மறையான கலாச்சாரம் என்று இருவகையான கலாச்சாரங்கள் இருக்கின்றன. இந்த எதிர்மறையான கலாச்சாரம் என்று சொல்லுகின்ற போது இந்த சிறைச்சாலைகளில் நடைபெறுகின்ற இந்த படுகொலைகள் அல்லது தாக்குதல்கள், வன்முறைகள், அடுத்ததாக இந்த போதை வஸ்து கலாச்சாரம், பாதாளலோக கலாச்சாரம், துப்பாக்கி கலாச்சாரம் என்பன எமது நாட்டில் ஒரு எதிர்மறையான கலாச்சாரமாக இருந்து வருகின்றது. இந்த எதிர்மறையான கலாச்சாரம் இருக்கின்ற வரை அது நாட்டுக்கும் அரசாங்கத்திற்கும் அது ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது ஒரு கௌரவ குறைவான ஒரு விடயமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போதும் கூட சொல்லுகின்றார்கள், வெளிக்கடை சிறைச்சாலையில் கைதிகளுக்கிடையில் ஒரு அச்ச உணர்வு ஏற்படுகின்றது. இப்படியான தாக்குதல்கள் இனியும் நடக்குமோ என்ற அச்சத்தில் இருக்கின்றார்கள். என்றால் கைதிகளை பொறுத்தமட்டில் 2 வகை காணப்படுகின்றார்கள். இந்த போதை வஸ்து பாவனைக்கு ஆதரவானவர்களும் இருக்கின்றார்கள், அதற்கு எதிரானவர்களும் இருக்கின்றார்கள். இந்த எதிரானவர்கள் அவ்வாறான செயல் நடக்கக்கூடாது என்று சிறையில் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் அப்படி போதை வஸ்து பாவனை நடைபெறுகின்ற போது அவர்கள் தகவல்கள் கொடுக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் ஒரு அச்ச உணர்வோடு இருக்கின்றார்கள். ஆகவே மீண்டும் இப்படியான சிறைச்சாலையில் தாக்குதல்கள் நடக்காமல் இருப்பதை அமைச்சர் உறுதிப்படுத்த வேண்டும். அப்படியான ஒரு சூழ்நிலையை அகற்ற வேண்டும் என்பதை இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த சிறைச்சாலை படுகொலை என்பது ஒரு வரலாறு கொண்டதாக காணப்படுகின்றது. வத்தல கதிரானவத்த பள்ளியாவத்த பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் மேலதிக தகவல்களை போலீசார் வெளிப்படுத்தியுள்ளனர். மண்டபம் ஒன்றில் இடம்பெற்ற விருந்துபசாரத்தில் கலந்து கொண்ட நபர் ஒருவரை இலக்கு வைத்தே இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கொலை குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான போதைப்பொருள் வர்த்தகராக கருதப்படும் மட்டக்குளிய குடு ரொஷான் என்பவரை இலக்கு வைத்தே இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ரொஷான் என்பவரின் சகோதரர் ஒருவரின் பிள்ளையின் பிறந்தநாள் விருந்தின் போது நேற்றிரவு 9:40 மணியளவில் காரில் வந்த நபர் ஒருவர் தலைக்கவசம் அணிந்து கொண்டு குறித்த மண்டபத்திற்குள் நுழைந்து குறிப்பிட்ட நபரை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளார். எனினும் இலக்கு தவறியதால் ரொஷானுக்கு அருகில் இருந்த நபர் மீதே குறித்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த குறித்த நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார். கைத்துப்பாக்கி வகையைச் சேர்ந்த துப்பாக்கியாலேயே இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு உயிரிழந்தவர் பொரல்ல பகுதியைச் சேர்ந்த 39 வயதுடைய ஒருவர் என கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் வத்தல போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தெமட்டகொட குப்பியாவத்த மயானத்திற்கு அருகில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் நபர் ஒருவர் காயமடைந்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த 20 மீது மற்றொரு மோட்டார் சைக்கிளில் வந்த 2 துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். துறைமுக நகரில் வைத்து சீன பிரஜைகள் சிலரால் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் மற்றொரு சீன பிரஜையின் சடலம் ஹேலியகுட கரந்தன காட்டு பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. நேற்று அதிகாலை கொழும்பு கோட்டை துறைமுக நகருக்கு மீன்பிடிப்பதற்காக கேப் வாகனம் ஒன்றில் 3 சீன பிரஜைகள் வந்துள்ளனர். பின்னர் 2 வாகனங்களில் குறித்த இடத்திற்கு வந்த வேறு சில சீன பிரஜைகள் குழு ஒன்று அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதன்போது தாக்குதல் நடத்திய குழுவினர் சீன பிரஜை ஒருவரை கடத்தி சென்றதுடன் அவர்கள் வந்த வேன் ஒன்றையும் அங்கேயே விட்டுவிட்டு தப்பியோடியுள்ளனர். சம்பந்தப்பட்ட வேனில் இருந்து வாயு துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் கரந்தன கெட்டுக்கட பகுதியில் சட்டவிரோத மதுபான உற்பத்தி சுற்றிவளைப்பொன்றிற்காக சென்ற ஆலியகுட போலீஸ் நிலையத்தின் அதிகாரி குழு ஒன்று காட்டு பகுதியில் சந்தேகத்திற்கிடமான கல்குவியல் ஒன்றை கண்டறிந்துள்ளது. அதனுள் மனித
கையின் ஒரு பகுதி இருந்ததை கண்ட போலீசார் உடனடியாக குறித்த பகுதியை சோதனைக்கு உட்படுத்தியுள்ளனர். இதன்போது குறித்த கல் குவியலுக்குள் நபரின் சடலம் ஒன்று மறைத்து வைக்கப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டது. அது ஒரு சீன பிரஜைக்கு சொந்தமானது என அடையாளம் காணப்பட்டதோடு பின்னர் குறித்த சடலம் கொழும்பு துறைமுக நகரில் கடத்தப்பட்ட சீன பிரஜையினுடையது என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. இதற்கமைய சடலம் மேலதிக விசாரணைகளுக்காக அவிசாவள வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளுக்கு அமைவாக தன்னை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து தடுத்து வைப்பதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவினால் தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனு மேலதிக விசாரணைகளுக்காக ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஒத்திவைக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மனு நேற்று அழைக்கப்பட்ட போது மனுதாரர் கோட்டாபே ராஜபக்ச சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் தி சில்வா பதிலுரைகளை சமர்ப்பித்தார். மேலதிக சமர்ப்பணங்களை ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள் அண்மையில் ஏற்பட்ட கலவரத்தின் போது குற்றம் ஒன்று இழைக்கப்பட்டுள்ளதால் இது தொடர்பில் விசாரணை நடத்தி சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு நீர்கொழும்பு நீதவான் ஷிலானி பெரேரா குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நேற்று உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் இச்சம்பவத்தில் உயிரிழந்த மற்றும் மரணத்திற்கான காரணங்கள் அறிவிக்கப்பட்ட 28 பேரில் 17 பேர் துப்பாக்கியால் சுடப்பட்ட காயங்களினாலும் 11 பேர் மழுங்கிய ஆயுதங்களால் தாக்கப்பட்ட பன்முக காயங்களினாலும் உயிரிழந்துள்ளதாக நீதவான் அறிவித்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடந்த ஜூலை 5 மற்றும் 6 ஆகிய 2 தினங்களில் ஏற்பட்ட கலவரம் தொடர்பான வழக்கு நீர்கொழும்பு நீதவான் ஷிலானி பெரேரா முன்னிலையில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றங்கள் அடங்கிய மேலதிக அறிக்கையை குற்றப்புலனாய்வு திணைக்களம் சமர்ப்பித்தது. யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவை கைது செய்ய கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று பிடியாணை பிறப்பித்துள்ளது. கோட்டை போலீஸ் அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்த சம்பவம் தொடர்பில் குறித்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக நீதவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கில் முன்னிலையாகாத காரணத்தினாலேயே இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை என்பதுடன் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவரது பிணையாளர்களும் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கவில்லை. இதற்கமைவாக குறித்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிப்பதற்கு கோட்டை நீதவான் நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்துள்ளது. ஜனநாயகம், சட்டத்தின் ஆட்சி மற்றும் நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான எதிர்க்கட்சிகளின் ஒன்றிணைவு எனும் துணைப்பொருளில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் தலைமையில் நேற்று வியாழக்கிழமை கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் விசேட கூட்டம் ஒன்று இடம்பெற்றது. நீதியரசர்கள் மற்றும் நீதிபதிகளின் வயதெல்லையை அதிகரித்து நீதித்துறை சுயாதீனத்தில் அரசாங்கம் தலையிடுவதற்கு முன்னெடுக்கும் முயற்சிகளுக்கு எதிர்ப்பை வெளிப்படுத்தும் நோக்கில் இந்த கூட்டம் இடம்பெற்றது. இதன்போது அரசாங்கம் இந்த முயற்சியில் தொடர்ந்தும் ஈடுபடும் பட்சத்தில் அதற்கு கடுமையான எதிர்ப்பை வெளியிடுவதற்கு மக்களை இணைத்துக் கொண்டு போராட்டங்களை முன்னெடுப்பதற்கும் நேற்றைய கூட்டத்தில் பங்கேற்ற சகல எதிர்க்கட்சிகளும் இணக்கம் தெரிவித்துள்ளன. 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் சஜித் பிரேமதாச ஒரே மேடையில் இவ்விடயத்திற்காக ஒன்றிணைந்தமை இலங்கை அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கும் இதில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதிலும் அவர் சமூகம் அளித்திருக்கவில்லை. அதேபோன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் எவரும் பங்கேற்கவில்லை. அவ்வாறாயிருப்பினும் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிரா பேவர்தன, பொதுச் செயலாளர் தலதா அத்துக்குரல், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச, பொதுச் செயலாளர் சாகர் காரியவசம், தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன், பிரதி தலைவர்களாக ராதாகிருஷ்ணன், திகாம்பரம், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான், தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச, பிவித்துரு இல உரிமையின் தலைவர் உதய கம்மன் பில, மேலும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், ராமநாதன் அர்ச்சுனா, ரவுப் ஹக்கீம், காதர் மஸ்தான், ரவி கருணாநாயக்க, பேராசிரியர் ஜிஎல் பேரிஸ், மஹிந்த அமரவீர, நிமால் சிறிபால்டி சில்வா, லசந்த் அலகியவண்ண, டிரான் அலஸ், திலீப் ஜெயவீர உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் சகல எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் பங்கேற்றிருந்தனர்.